பராசக்தி படக்குழு வந்து நேற்று டெல்லியில பங்கேற்று இருந்தாங்க. அது விமர்சனத்துக்கும் உள்ளா இருக்கு. என்ன விமர்சனம்? மாணிக் தாகூர்லாம் வந்து இதுதான் வந்து விஜய் அவர்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பதிவிட்டு இருக்காரு மேடம்? சங்கி குழுவுடன் பராசக்தி குழு சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுதுப்பா. மாணிக் தாக்கூர் உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். மாணிக் தாக்கூர் உட்காந்து அதனால சங்கி குழுவோட தமிழகமே இணைய போது 2026 சங்கே முழங்கு என்று சங்கிகளே முழங்க போகிறோம். அதனால் நான் கேட்குறேன், தமிழுக்கு தலைநகரில் மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு ஏன் எடுத்துக்கல? தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் தீ பரவட்டும்னு சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லாரும் டெல்லி வந்துட்டாங்க. இதை தான் நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறீங்க. தமிழ் பரவட்டும்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு தமிழ் கலைஞர்களை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கை குலுக்கி காங்கிரஸ் கலைஞர்களை கைது செய்தாங்க. அல்லு அர்ஜுனை கைது செய்தாங்க. ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அது ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், வந்து கை குலுக்கி தமிழ் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஆக தமிழுக்கு தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை கொடுத்ததுன்னு ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு ஏன் விலவிலக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த படக்குழு மட்டும் ஏன் அழைச்சீங்க? இப்போ அந்த படக்குழு தான் இப்போ அந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த படக்குழுவை நடிக்க வைப்பீங்க, என் கூப்பிடக்கூடாதா? அதனால அந்த படம் தானே புதுசா ரிலீஸ். காங்கிரஸை எதிர்த்து அந்த கருத்து இருக்கனால அது இல்ல ஒருவேளை விஜய் படம் ரிலீஸ் ஆனா கூட விஜய் கூட கூப்பிட்டுருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அவரு நடிகராக இருந்தா கூப்பிட போறாங்க. அவர் வந்து தலைவர் ஆன அப்புறம் கூப்பிடலாமா வேணாமான்னு அவரே தான் முடிவு பண்ணுவார். அதனால் சிவகார்த்திகேயன் குழு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், பராசக்தி படக்குழு அங்கே வந்ததில் நீங்கள் ஏங்க இப்போ பயங்கர சக்தியாக மாறிக்கொண்டு இருக்கிறீங்க? அதனால் திரைப்பட கலைஞர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஆதரிக்கப்படுபவர்கள். இன்னொன்று, பராசக்தி நிச்சயமாக காங்கிரஸ் எந்த அளவிற்கு தமிழுக்காக போராடியவர்களை சுட்டு கொன்றது என்பதை பதிவு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொன்று, பராசக்தியோட தயாரிப்பாளர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சென்சார் போர்டை நான் குறையே சொல்ல மாட்டேன், சென்சார் போர்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொல்லும்போது இன்னொரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறது சரி கிடையாது. அதனால் நிச்சயமாக பராசக்தி குழு வந்தது பாஜகவிற்கு மேலும் மேலும் சக்திகள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கலாம். ஆமா, பின்ன தலை நிமிர்கிறது தமிழகம்னு பள்ளி குழந்தைகளுக்கான கூட்டத்தில் சினிமா கலைஞர்களே ஸ்டாலின் கூப்பிடுறாரு. அப்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கான கூட்டத்தில் எல்லா நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல பாஜக கூட்டிட்டாதான் பிரச்சனை. அதுவும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படத்தை சார்ந்த நடிகர்களை கூட்டிட்டாங்கன்னு தான் பிரச்சனை. நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும். அதனால திரைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம். தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு டெல்லியில் மரியாதை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி கலாம் மாஸ்டரோட பாட்டு மிக நன்றாக இருந்தது. தமிழ்நாட்டோட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உட்கார்ந்து கைத்தட்டி தமிழ் கலைஞர்களோடு கலையை ரசித்தார் என்ற வகையில் தமிழுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. பராசக்தியில திராவிட இயக்கங்களுடைய போராட்டங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது திராவிட, நான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தை போராட்டம் மட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு. என்னோட திருமணத்திலேயே மரியாதைக்குரிய கலைஞர் என்ன பேசினார்னா, தமிழுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காருன்னு பேசினார். அதனால அப்படி பார்த்தா எங்கள் அப்பா திமுக கிடையாது, எங்கள் அப்பா ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். எல்லா இளைஞர்களும் எதிர்த்து போராட்டம். இன்னைக்கும் சொல்றேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம எங்கேயுமே ஹிந்தியை திணிக்கல. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.